இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? சரி சரி பார்த்து வாங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க. ஆ சரி நான் வைக்கேன். இல்லை இல்லை வேலை கிடக்கு நான் வைக்கேன். நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்க. யாரு உமா அப்பாவா? ஆ ஆமாம் மைனியோ. அவியதான் ஃபோன் அடிச்சாவ இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்களாம். ஆட்டு இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, பார்க்க கழியல. உமா இன்னும் குளிச்சுக்கிட்டே இருக்கா? அவ குளிச்சிட்டா. அந்த பையலை குளிப்பாட்டி விட்டேன். அந்த ஆளை இருந்து அந்த பையலுக்கும் ட்ரெஸ் போட்டு பவுடர் போட்டு வச்சிட்டு இருக்கா. எவ்வளோ நேரம் ஆகுது? சீக்கிரம் இந்த பிள்ளைய தூக்கி தொட்டில்ல போட்டு கொஞ்ச நேரம் ஆட்டுங்கம்மா. அழுவ வரதுக்கு முன்னாடி லேசாக உர காட்டுவோம். எவ்வளோ வேலை இருக்கு. இன்னும் வந்த அலுவலுக்கெல்லாம் காப்பி போட்டு வைக்கணும். அடுப்படி வேலையே நம்மளுக்கு இன்னும் முடியலை. இவியலுக்கு இந்த பச்சை பிள்ளைய பார்க்க கழியலையாம். என்னத்தை சொல்ல. மைனியோ அடுப்பில் பால் வச்சுருந்தேன், கொஞ்சம் இருங்க. நான் போயிட்டு உமாவை வர சொல்கிறேன். பால் வச்சிருக்கியா? போ போய் பாரு. இருந்த இடத்துல இருந்தே அதிகாரம் பண்ணுவாவ. ஒரு நல்ல நாள் பொழுதுலையாவது கூட மாட இருந்து உதவி பண்ணுறாவளா? அதுவும் கிடையாது. வாய் மட்டும் நல்லா பேசுவாவ. உனக்கு பேர் விட போறாவளா? எங்க அம்மா பேரு பொண்ணு தாயி, அந்த பேரை உனக்கு விடுவோம். எங்க தாத்தன் பேரு சுப்பு ராசு, அது உன் அண்ணனுக்கு விடுவோம். ஆட்டுமா? என்ன ஆயிட்டு? ஆச்சி சொன்ன பேரு பிடிக்கலையோ? அது கட்டியே ஆளுற? நீ அழுதாலும் உனக்கு அந்த பேர் தான் விடுவேன். என் மக்களுக்கு இந்த பேர் தான் விடணும்னு நினைச்சேன். ஆனா அவ வீட்டு மாமியாக்காரி ஒத்துக்கிட மாட்டேன்ட்டா. என் மகன் வீட்டு பிள்ளைகளுக்காவது இந்த பேரை விடணும். எதுக்கு அழுற? இரு, உங்க அம்மாக்காரி வந்துருவா. உள்ள கிடந்து என்னதான் செய்வாளோ. ஏடி போதும், டீ விடுங்க. எம்மா கொஞ்ச நேரம் இருமா. ப்ளீட்ஸ்லாம் நல்லா நீட்டா எடுத்து விட்டாதான் சரி அழகா இருக்கும். நம்மள வச்சு ஒரு வழி ஆக்குறாளுவோ. அங்க எங்க கொசுவும் வருது. எனக்கு இருக்க தொப்பைக்கு 4 மடிப்புக்கு மேல எடுக்க முடியல. அதையும் இருந்து இந்த பிள்ளையில 4 நிமிஷமா சரி பண்ணிட்டு கிடக்கு. ஏம்மா கொஞ்சம் மூச்சு உள்ள இழு, பின் குத்தி விடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் குத்து. அப்படியே இருந்துக்கம்மா, ஆடிராத. சீக்கிரம் டி. ஆடிராதம்மா, அப்புறம் ஊக்கு முதுகுல குத்திடுவோம். குத்தியாச்சு. முன்னாடி நீட்டா இருக்குமா, கண்ணாடியில போய் பாரு. ஏடி போரும் டி. இதுக்கு மேல இருந்து இந்த சேலைய அளவு பார்த்துட்டு இருந்தோம்னா பாக்குறவையெல்லாம் சிரிச்சு விடுவாவ. யாருமே சிரிப்பா? இப்ப பாரு எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தியா? ஆமா, மற்ற நேரம்ல இந்த சேலைய ஒரே சுருட்டி மேல போட்டு போயிடுற. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது தெரியுமாமா? என்ன அம்புஜம், இன்னும் ரெடியாவி முடிக்கலையா? நீங்க ஒண்ணு என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ரெடி ஆயாச்சு. இந்த பிள்ளையில தான் போட்டு பாடா படுத்துது. எப்பா அம்மைக்கு நாங்க தான் சேலை கட்டி விட்டோம். எப்படி இருக்கு? நல்ல இருக்கு மக்களே. பாத்தீங்களாங்க, இந்த பிள்ளைல எனக்கு சேலை கட்டி விடுற அளவுக்கு வளர்ந்தாச்சு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஏடி நாங்க போயிட்டு இருக்கோம். பேரு 10:30க்கு மேலதான் விடுவாவ. நீங்க கதவெல்லாம் பூட்டிட்டு துறவாளை எடுத்துட்டு வாங்க நெட்டி. எம்மா சரியான ஆளுதான். டெய்லி சமைக்க வேலை உனக்கு இல்லை பாத்தியா? நேற்று லட்சுமி அத்தா வீட்டில் சாப்பிட்டோம், இன்னைக்கு உமா அத்தா வீட்டில், முந்தா நேற்று வடிவு பாட்டி வீட்டில் சாப்பாடு, அதுக்கு முன்னே நிச்சயதார்த்த வீட்டில் உள்ள வத்த குழம்பு வச்சே ஒப்பேத்திட்டேன். உனக்கு இந்த மாதம் பூரா சமைக்க வேலையே இல்லை பாத்தியாம்மா? ஆமா ஆமா, இவ கண்டா காலையில இட்லிக்கு நைட்டு தோசை, மறுநாளைக்கு சப்பாத்தி பூரின்னு யார் போட்டு தந்தா? நான் தானே மட்டும் இருந்து போட்டு தந்தேன். இல்ல கடையில வாங்கி கொண்டு வந்து தந்தனா? சரிம்மா, இருந்தாலும் சோறு பொங்குற வேலை இல்லல்ல. நல்லா சொல்லுவா. எங்க நீங்க வாங்க, நம்ம போவோம். எம்மா பாய். பாய் மக்களே. எப்பா பாய். சரிம்மா, சீக்கிரம் கிளம்பி எடுத்து வாங்க. நான் போய் குளிக்க போறேன்ப்பா. ஏட்டி நான் தான் முதல்ல குளிப்பேன்னு சொல்லிட்டேன். பேரு ட்ரம் ஒரு 2 நிமிஷம் இருடி, 2 கப்பை ஊத்திட்டு ஓடி வந்துருவேன். ஏட்டி நாயே விளையாடாத, ஒழுங்கா வந்துரு. ஏக்கா நான் உள்ள போயிட்டேன். அறிவு கட்டவ. நேத்து இவதான் ஆளா போய் குளிச்சா, இன்னைக்கு ஓடிட்டா.
ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்காரரை பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அந்த மாதம் இந்த மாதம்னு நம்ம புருஷனை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து வச்சுட்டாவளே. இன்னைக்கு நம்ம மனசில் இருக்க லவ் பூரா கொட்டி அழகா ஒரு லெட்டரு கவிதை எல்லாம் எழுதி நம்ம புருஷங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். மை டியர் ஹஸ்பண்ட், நலம் நலமறிய ஆவல், உன் நலம் நலமறிய ஆவல், நீ இங்கு சுகமே நான் இங்கு சுகம்தான். வர வர இந்த சின்ன பொண்ணு ரொம்ப லேட் ஆக்குறா. அவ அம்மா அப்பாவே கிளம்பி அங்க வந்துட்டாவ. இவ இன்னும் இங்க கிடந்து என்னதான் செய்யறாளோ? சேலைய வேற கட்டியிருக்காளா இல்ல சுத்தி வச்சிருக்காளான்னு தெரியல. போய் பாக்கட்டி. அன்புள்ள மன்னவனே, ஆசை நாயகனே, என் இதயம் புரியாதா, என் முகவரி தெரியாதா. இங்கே ஒரு புள்ளி, ஒரு ஹார்ட் போட்டு விட்டுருவோம். ஏ சின்ன பொண்ணே, என்னத்தை கடந்து எழுதிட்டு இருக்கா? என் 4 முடி, நீங்க எப்போ வந்தீங்க? உமா காலம் பூரா கிளம்பி வர சொன்னாலாட்டி ஏன் கடந்து லேட் ஆக்கிட்டு இருக்க? உங்க அம்மா அப்பாவெல்லாம் போயிட்டு இருக்காவ. உன்னைய ஆளை காணமே தான் வீட்டுக்கு தேடி வந்தேன். கிளம்பியாச்சு, வாங்க போவோம். ஆமா, கையில என்ன சின்ன பொண்ணு? நான் வரச்சுல என்னத்தையும் கடந்து எழுதிட்டு இருந்தேன். ஆ ஆ, அது அது ஒன்றும் இல்லைக்கா. ஏன்ட்ட ஏன் சின்ன பொண்ணு மறைக்க சொல்லுடி. அது ஒன்றும் இல்லைக்கா, என் வீட்டுக்காரரை பிரிஞ்சிருக்கேனா, அதான் அவியலுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன். இன்னைக்கு பேர் விடுற வீட்டுக்கு அவியலும் வருவாவல்லா, அப்படியே கொடுத்துருவேன். லெட்டரா? எந்த காலத்துல இருக்க? அத வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு இருக்க, எதுலயாவது ஒன்று மெசேஜ் தட்டி விட வேண்டியதானே? மெசேஜ்லாம் அழிஞ்சு போயிரும்க்கா. லெட்டர் எழுதுனா காலத்துக்கும் அழியாம இருக்கும். இந்த பொண்ணுங்க சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குற இடமே பெத்தவங்க வீடுதான். இங்கேயாவது நிம்மதியா இருக்க வேண்டியதானடி. இதுல லெட்டர் எழுதுறா. லெட்டர் எங்க கூடு பாப்போம். ஆ, அது சீக்ரெட் நாள் முடி. எனக்கு தெரியாம என்ன சின்ன பொண்ணு சீக்ரெட்டு? குடுட்டி, நானும் வாசிக்கேன். சீச்சி, உங்களுக்கு ஒரு இங்கிதம் இருக்கா? இப்படி அடுத்தவிய லெட்டரை போய் வாசிச்சு பார்க்கணும்னு நினைக்கல. சின்ன பொண்ணு, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுட்டி. லைட்டா தாயன் பாக்கும். ஆ ஆ, தாரேன், ஒரு கண்டிஷன். என்னடி சொல்லு. இது என் புருஷனுக்கு எழுதுனது, படிச்சு பார்த்துட்டு மறந்துடணும். இதை வேற யார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆ ஆ, சரி சரி சரி, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். தா சின்ன பொண்ணு. சத்தியமா? எங்க செத்து போன ஆயா மேல சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி, இந்தாங்க. ஏ அப்பா, நம்மளுக்கு தெரியாம பெரிய சீக்ரெட். வாசிச்சு பாப்போம். மை டீர் ஹஸ்பண்ட். ஏ கீதாக்கா, மை டியர் ஹஸ்பண்ட். தப்பு தப்பா வாசிக்காதீய. என் லூசு கிறுக்கி, நானாட்டி தப்பா வாசிக்கேன். நீ டிஇஇஆர்னு போட்டு வச்சிருக்க. டியருக்கு டிஇஏஆர்லட்டி வரும். ஐயா, அப்படியா? தப்பா எழுதிட்டேனோ? இந்தாங்கக்கா, அதை அடிச்சுட்டு மாத்துங்க. சரி போட்டு. இங்கிலீஷ்னால தப்பு தப்பா எழுதிருப்பியா இருக்கும். அடுத்து என்ன எழுதிருக்க? நலம் நலம் ஆரியா ஆவலா. லூசு, என்னடி ஆரியா சூரியான்ட்டு கிடக்க? என் 4 முடி, ஒழுங்கா வாசிக்க தெரிஞ்சா வாசிங்க, இல்லைன்னா தாங்க. அது ஆரியே இல்ல, நலம் நலம் அறிய ஆவல். சுத்தம். என் 4 முடி, அதை எதுக்கு அழிக்கிறிய? அடிச்சு அடிச்சு எழுதி கொடுத்தா என்ன நினைப்பாவ? நீ இப்படியே கொண்டு கொடுத்தாதான்ட்டு ஏதாவது நினைப்பாவ. அன்புள்ள மாணவனே, ஆசை காதலனே. அது மாணவன் இல்ல, மன்னவன். படிக்க தெரிஞ்சா படிங்க, இல்லைன்னா தந்துருங்க. என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு மக்கா இருக்க? யாரு மக்கு? என் 4 முடி, நீங்க தான் மக்கு சாம்பிராணி. என் லெட்டர் முதல்ல தாங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி வெடுக்குன்னு புடுங்குற? பின்ன என்ன 4 முடி? நான் ஆசாசியா எழுதியிருக்கேன். அது என் சீக்கிரட்டை உங்களுக்கு படிக்க கொடுத்தா நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த லெட்டரை வாங்கி படிச்சேன் பாரு, அது ஏன் தப்புட்டி. எனக்கு என்ன, நீ என்னமோ பண்ணு. நேராவது பெண்ணு தாங்க, போவோம். புடியாத்தா உன் பெண்ண? வாங்க சீக்கிரம் போவோம், நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏட்டி, இதை உண்மைக்குமே உன் புருஷன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறியா? பின்ன என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எழுதுனது எதுக்கு? தூரப்படுறதுக்கா? கொண்டு கொடுக்க தான் போறேன். ஆ ஆ, சரிம்மா, சரி சரி, கொண்டு வா. என் பையன் இங்க. சரி, அப்ப போவோமா? வாங்க வாங்க வாங்க. உங்களை தான் உமா தேடிக்கிட்டே இருந்தா. உமா அப்பா, நான் சொல்லுவோம்ல உமாளுக்கு ஃப்ரெண்டு, அது இவங்க தான்.
அடடே அப்படியா? உமா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. வணக்கம்மா, எல்லாரும் உள்ள வாங்க. வணக்கம். நீங்க தான் உமா அப்பாவா? நாங்க இன்னைக்கு தான் பார்க்கோம். அன்னைக்கு பிள்ளை பிறந்த அன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வரச்சுல நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னு. ஆமா, அதனால தான் உங்களை பார்க்க முடியாம போச்சு. லட்சுமி உன் அவ்வளவா வரலையா? 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காவக்கா. பின்னாடி வருவாளுவ. மாமா அத்தையெல்லாம் வந்திருக்காவோ பார்த்தீங்களா? அதான் காலையில் டிஃபன் செஞ்சிட்டு இருக்கா. சரிம்மா, மதியானத்துக்கு இங்கே சாப்பிட வர சொல்லிடு. கடைகளுக்கெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கான், அதனால மதியம் டவுன் வரைக்கும் போயிடுவாங்கக்கா. நாங்களாம் வந்துடுவோம். சரிம்மா சரி, உள்ளே போங்க. அம்புஜம், ஓம் பிள்ளைல எங்கே? கிளம்பிட்டு இருக்காளுவக்கா, பின்னாடி வருவாளுவோ. அடடே வாங்க வாங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா காலம்பரம் உங்களுக்கு வர கழியல. அதான் வந்தாச்சுல சித்தி. உங்க மவ வந்திருக்காளா? இல்லம்மா, அவ மெட்ராஸ்ல இருக்கா. அவ புருஷனுக்கு லீவு கிடைக்கலையா, அந்த ஆளு அவளும் இருந்துட்டா இன்னொரு நாள் வாரேன்னு. பாத்தியா சின்ன பொண்ணு, அது மவ ஃபங்க்ஷனுக்கே வரலையா, இதுல நம்மள நிக்க வச்சு கேக்குது. சரி சரிம்மா, உள்ள போங்க. ஏட்டி சின்ன பொண்ணு கீதா, இப்பதான் வாரீங்களா? ஆமா கிட்டு பாட்டி. ஏட்டி தாத்தாவை பாத்தீங்களா? ஆளையே காணுமே. 1/2 மணி நேரமா நான் இங்கதான் உட்காந்துருக்கேன், அவரு வர காணோம். தெரியலையே கிட்டு பாட்டி. கணேச தாத்தாக்கு ஒரு போன் வேணா அடிச்சு பாருங்க. போ, எங்க போனாருன்னு தெரியலையே. கையில போனும் இல்ல. என்ன டீ சின்ன பொண்ணு, இன்னும் அப்படியே தான் இருக்க போல. சின்ன பொண்ணு, இந்த பங்கச கிளவிய பத்தியா? வாய் சும்மாவே கிடக்காது. அப்படியே இருக்கேனா? இல்லையே, கொஞ்சம் வளர்ந்துருக்கேன் பாருங்க. கையில கூட கொஞ்சம் சதை வச்சிருக்கு. அப்படிதான், போடு போடு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. உன் வயசுல உள்ள பிள்ளையெல்லாம் 2 பிள்ளைய பெத்து போட்டாலுவோ. அடுத்த தெரு கோமம் அவ இருக்காள ருக்கு, அவளுக்கு உன்னோட 2 வயசு கம்மி தான். கையில ஒன்றும் வயிற்றுல ஒன்றும் வச்சிருக்கா. நீ என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னையே இப்படிதான் சுத்திட்டு இருந்த, அதே மாதிரி இப்பயும் சுத்திட்டு கிடக்க. எத்தனை காலம்தான் இப்படி இருக்க போறியோ? அத கூட விடு. உன் கூடையே சுத்திட்டு இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு உமா, அவ கூட 2 பிள்ளைய பெத்து போட்டா. ஏ கிளவி, உன் வயசுல இருக்க முனியம்மா வள்ளியம்மா கூட தான் மண்டைய போட்டா. ஆனா நீ இன்னும் இருந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க. நான் ஏதாவது உன்கிட்ட கேட்டேனா? சபாஷ் சின்ன பொண்ணு, சரியான கேள்வி. நான் பிள்ளைய பெப்பேன், பெக்காம இருப்பேன். அதை கேட்க நீ யாரு கிளவி? சின்ன பொண்ணு, இது ஒரு ஆளுன்னு இதுகிட்ட நின்று பதில் சொல்லிட்டு இருக்க. உள்ள வாட்டி போவோம். மூஞ்சு பேத்துருவேன். டெக்கரேஷன்லாம் அழகா இருக்குடி. ஆமாக்கா, கிருஷ்ண ஜெயந்தினால கிருஷ்ணர் படம்லாம் வச்சிருக்காங்க. உமா, பேபிஸ்க்கு என்ன நேம் செலக்ட் பண்ணிருக்க? நல்ல இனிமையான தமிழ் பெயரை தான் விட போறோம். அப்ப பேர் விட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உமா, குழந்தை பேரை 3 வாட்டி காதல சொல்லு. இனியன் இனியன் இனியன், இனியாளினி இனியாளினி இனியாளினி. பேரு உங்க குழந்தைங்க போலயே இனிமையா இருக்கே. இனியன் இனியன் இனியன், இனியாளினி இனியாளினி இனியாளினி. எல்லாரும் பேரை 3 வாட்டி காதல சொல்லுங்க. இனியாளினி இனியாளினி இனியாளினி, இனியன் இனியன் இனியன். என்ன இனியன் இனியன்னு நம்ம சொன்ன பேரை விடவே மாட்டுக்காவ. ஏம்மா, அதெல்லாம் ரொம்ப பழைய பேருமா. இந்த பேர் நல்லாதானமா இருக்கு. இனியன் இனியன் இனியன், இனியாளினி இனியாளினி இனியாளினி. உமா அப்பா அங்கேயே நின்றுட்டு இருக்காருமா, இங்கே வாங்க. பேரனுக்கு எடுத்திருக்க அருணாக்கொடி தண்டையெல்லாம் போட்டு விடுங்க. என்ன உமா அப்பா, பேரனுக்கு மட்டும்தானே அருணாக்கொடி தண்டையெல்லாம்? பேத்திக்கு இருக்குமா, தண்டை இருக்கு. எங்க வீட்டு மகாலட்சுமிக்கு தங்கத்துல மோதிரம். பாருங்களேன்,
பிள்ளைக்கு தங்கத்துல மோதிரம் எடுத்துட்டு வந்திருக்காவ. இன்னா உமா போட்டு விடு. எப்பா உங்க கையால போடுங்கப்பா. இனியன் இனியன் இனியன், இனியாளினி இனியாளினி இனியாளினி. ஏன் உமா, சின்ன நூல் எடுத்து அந்த மோதிரத்துக்கு கூட வலையிலையும் சேர்த்து கட்டி விட்டுரு. பச்சை பிள்ளை பார்த்தியா, கை கால ஆட்டும் கீழே விழுந்துடாம இருக்கும். ஆட்டும் பாட்டி. வாமா புது பொண்ணே. காரு பேரை 3 வாட்டி சொல்லு. பிள்ளைக்கு பேர் தெரியும்ல, இனியன் இனியாளினி. நீ பாட்டுக்கு சக்தி சக்தின்றதம்மா. போங்கக்கா, சும்மா இருங்க. இனியன் இனியன் இனியன், இனியாளினி இனியாளினி இனியாளினி. உமாக்கா 2 பேபிஸும் கியூட்டா இருக்காங்க. தேங்க்ஸ்மா. என்ன காரு அவனை இங்க? அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்க நேம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.